ஏன் என் ஜெபத்திற்கு பதில் வரவில்லை? இது எல்லாருடைய மனதிலும் இருக்கிற கேள்விதான். நீங்கள் எத்தனை நாட்களாக ஜெபித்து கொண்டிருக்கிறீர்கள்? ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறீர்கள், ஆனால் இன்னும் எந்த பதிலும் வரவில்லை. அப்போது உங்கள் மனதில் ஒரு கேள்வி வரலாம், இயேசு உண்மையிலே என் ஜெபத்தை கேட்கிறாரா? இன்று அப்படிப்பட்ட ஒரு கேள்வியோடு இந்த வீடியோவை பார்க்கிறீர்கள் என்றால் இந்த செய்தியை முழுமையாக கேளுங்கள். ஏனென்றால் இயேசு அமைதியாக இருப்பது அவர் உங்களை விட்டு விட்டார் என்று அர்த்தமல்ல. பதில் தாமதமாகிறது என்றால் இயேசு மறுத்து விட்டார் என்று அர்த்தமல்ல. நாம் இயேசுவிடம் ஒரு விஷயத்தை கேட்கும்போது அது நமக்கு உடனே கிடைக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். ஆனால் இயேசு நம்முடைய வாழ்க்கையை நம்மை விட நன்றாக அறிவார். நாம் இப்போ வேண்டும் என்று நினைக்கும் விஷயம் சில நேரங்களில் நமக்கு சரியான நேரத்தில் கிடைக்க வேண்டியதாக இருக்கலாம். சங்கீதம் 27:14 இவ்வாறு சொல்கிறது, கர்த்தருக்காக காத்திடு, திடனாயிரு. வேதாகமத்திலும் பதில் தாமதமானவர்கள் இருக்கிறார்கள். வேதாகமத்தை பாருங்கள். ஆபிரகாம் தேவனுடைய வாக்குத்தத்தத்திற்காக காத்திருந்தார். யோசேப்பு ஒரு கனவை பெற்றார், ஆனால் அந்த கனவு நிறைவேறுவதற்கு முன்பு எத்தனை கஷ்டங்களை சந்தித்தார். தாவீது ராஜாவுக்காக அபிஷேகம் செய்யப்பட்டார், ஆனால் உடனே அரியணையில் அமரவில்லை. அவளுடைய வாழ்க்கையிலும் ஒரு காத்திருக்கும் காலம் இருந்தது. அந்த காலம் வீணாகவே இல்லை. அந்த காத்திருப்பின் மூலமாக ஆண்டவர் அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். இன்று நீங்கள் ஒரு விஷயத்திற்காக ஜெபித்து கொண்டிருக்கலாம். எப்போது இயேசு பதில் தருவார் என்று நீங்கள் கேட்கலாம். ஆனால் இன்று இயேசு உங்களிடம் சொல்லும் வார்த்தை, காத்திரு, நான் உன்னை மறக்கவில்லை. நீங்கள் பார்க்க முடியாத இடத்தில் தேவன் வேலை செய்து கொண்டுதான் இருக்கிறார். நீங்கள் புரிந்து கொள்ளாத முடியாத விதத்தில் ஒரு கதவை திறக்க அவர் தயாராகி கொண்டிருக்கலாம். அதனால் பதில் வரவில்லை என்பதற்காக ஜெபத்தை நிறுத்தாதீர்கள். இன்று உங்கள் கண்களில் கண்ணீர் இருக்கலாம். உங்கள் மனதில் பல கேள்விகள் இருக்கலாம். என் வாழ்க்கை எப்போது மாறும்? என் குடும்பத்தில் எப்போது சமாதானம் வரும்? என் ஜெபத்திற்கு எப்போது பதில் வரும் என்று நீங்கள் கேட்கலாம். ஆனால் ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், ஜெபிப்பதை மட்டும் நிறுத்தாதீர்கள். சிறு ஜெபத்தை நாம் ஏறெடுப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த வீடியோவை பார்க்கும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். நீண்ட நாட்களுக்காக பதிலுக்காக காத்திருக்கும் அவர்களின் ஜெபத்தை கேளுங்க. அவர்களின் கண்ணீரை துடையும். அவர்களின் மனதில் சமாதானத்தை தாரும். இயேசு என்னை மறந்துவிட்டார் என்று நினைக்கும் ஒவ்வொருவருக்கும் நான் உன்னோடு இருக்கிறேன் என்று நம்பிக்கை தாரும். உமக்கு சுத்தமான நேரத்தில் பதில் தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஆமேன். இந்த செய்தி உங்களுக்கு நம்பிக்கை கொடுத்திருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.